அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், செய்வினை தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றதா? செய்வினை தாக்கத்தினால் பலவிதமான இடர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை பாதித்து கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய அனைத்து விதமான செய்வினை பிரச்சனைகளையும் உடனே நீக்குவதற்கான எளிய பரிகார முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு செய்வினையால் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவிற்கு விபூதியையும் ஒரு கைப்பிடி அளவிற்கு குலதெய்வ ஆலயத்தின் பின்புறத்திலிருந்து மண்ணும் எடுத்து இரண்டையும் தனித்தனியாக பத்திரமாக வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும். ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த பிறகு அதே நாள் இரவு 8 மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டின் நிலைவாசற்படியை நன்றாக பன்னீர், சந்தனம் கலந்த நீரால் கழுவி சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். இவ்வாறு அலங்கரிக்கும் பொழுது இந்த நிலைவாசல் படியை உங்களுடைய குலதெய்வமாக பாவித்து அதற்கு அலங்காரம் செய்ய வேண்டும். செய்து முடித்த பிறகு குலதெய்வத்திற்கு உரிய நிறத்திலான துணியை உங்களுடைய வீட்டின் நிலைவாசலின் வலது பக்கம் வைத்து அதற்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வெற்றிலை பாக்கில் வைத்துவிட வேண்டும். அதன் பிறகு நிலைவாசலிலிருந்து சற்றே தூரத்தில் நீங்கள் குலதெய்வ ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த கைப்பிடி மண், விபூதி, இந்த இரண்டுடன் புதிதாக வாங்கிய கல் உப்பினை கலந்து வீட்டின் நிலைவாசல் படியின் உட்புறத்தில், வீட்டின் நிலைவாசல் படியின் வெளிப்புறத்தில் இந்த 3 பொருட்கள் கலந்த கலவையை ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வைத்து அதே அளவிற்கு இன்னும் ஒரு கைப்பிடியை எடுத்துச் சென்று உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிட்டு வைத்திருக்கக்கூடிய இதன் மீது ஒரு தேங்காய், எலுமிச்சை ஆகியவற்றை வைத்து எலுமிச்சை மற்றும் தேங்காய் மீது கற்பூரம் ஏற்றி வைக்க வேண்டும். இவ்வாறு ஏற்றி வைத்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி, தெய்வமே, எங்களது குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த நிமிடம் முதல் எனது வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிரிகள் எனக்கு செய்த செய்வினை தாக்கம் இனி எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. எங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை பாதிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த நிமிடம் முதல் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கக்கூடிய எங்களை எதுவும் செய்யக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு, பூஜை அறையில் இருக்கக்கூடிய தேங்காய், வாசல் படியில் இருக்கக்கூடிய தேங்காய் என 3 தேங்காய்களையும் எடுத்து முச்சந்தியில் கொண்டு சென்று யாரும் பார்க்காத நேரத்தில் 3 காய்களையும் ஓங்கி அடித்து சிதறுகாய் போல் உடைத்து விட வேண்டும். அதன் பிறகு அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டு வீட்டைச் சுற்றிலும் வீட்டிற்கு உள்ளேயும் சுத்தமான நாட்டு பசுவின் கோமியத்தை தெளித்துவிட்டு தூபதீபம் காட்டி குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். நிலைக்கு அருகில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கான ஆடையை பத்திரமாக எடுத்துச் சென்று பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். இதை மட்டும் செய்தால் போதும். உங்கள் வீட்டில் இதை செய்த அடுத்த நிமிடமே உங்களுக்கு இது நாள் வரை தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த
செய்வினை பிரச்சனை நீங்க ஆரம்பித்துவிடும். மறுநாள் காலையில் நீங்கள் நிலைக்கு முன்பு வைத்திருக்கக்கூடிய பொருட்களை கைகளால் சுத்தம் செய்து சந்தனமும் பன்னீரும் கலந்த தண்ணீரை தெளித்து துடைத்து விடுங்கள். இதை செய்த ஒரு வாரத்திற்குள் உங்களுக்கு முழுமையாக செய்வினை தாக்கம் விலகியதற்கான நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். கண்டிப்பாக குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று நாம் சொல்லக்கூடிய அந்த 2 பொருட்களையும் கொண்டு வந்து வைத்து மட்டுமே இதை செய்ய வேண்டும். இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள், உதவி தேவைப்படும் நபர்கள் அல்லது செய்வினை பாதிப்பால் அவதிப்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.